திருத்தூதர்களான புனித பிலிப்பு, புனித சிறிய யாக்கோபு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு இவர்கள் இருவருடைய திருவிழாவையும் திருச்சபை இன்றைக்கு கொண்டாடுகிறது. திருத்தூதர்களுடைய திருவிழா நமக்கு ஒரு சிறந்த தொடர்பை ஏற்படுத்தி தருகிறது. இன்று நாம் பெற்றிருக்கின்ற கிறிஸ்தவ வாழ்வு, இயேசுவின் போதனைகள், இதெல்லாம் உலகெங்கும் சென்று அடைவதற்கு வழியாகவும் காரணமாகவும் இருந்தவர்கள் திருத்தூதர்கள். பிலிப்பை பற்றி நிறைய இடங்களிலே அவர் நன்றாக உரையாடுகிறவர், தொடர்பு ஏற்படுத்தி தருகிறவர். அவர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்து பிறகு நத்தானியல் என்ற பர்த்தலேமியை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். கிரேக்கர்கள் ஒருவேளை இவருக்கு கிரேக்க மொழி தெரிந்திருந்திருக்க வேண்டும். இவர் வழியாக இயேசுவிடம் வருகிறார்கள். தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று இயேசுவிடம் கேட்கிற பொழுது இயேசுவும் தந்தைக்கும் தமக்கும் உள்ள உறவை பற்றி தெரிவிக்கிறார். எனவே நற்செய்தியிலே பல்வேறு இடத்திலே அவரை பற்றி வாசிக்கிறோம். சிறிய யாக்கோபு என்பவர் அல்பேயுவின் மகன். இவர் செபதேவின் மகன் யாக்கோபிடமிருந்து வேறுபட்டவர். இந்த இரண்டு திருத்தூதர்களும் மறைசாட்சியாக மரித்தவர்கள். இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட வாழ்வு, அவருடைய போதனைகளை தங்கள் வாழ்வாக்கி மக்களுக்கு கொடுத்து திருச்சபையினுடைய அடி தூணாக விளங்கியவர்கள் தான் திருத்தூதர்கள். அந்த விதத்தில் இந்த இரண்டு புனிதர்களுக்காகவும் நன்றி சொல்வோம். அவர்களுடைய படிப்பினையை, இயேசுவினுடைய வழிமுறையை, அவர்கள் வழியாக பெற்றுக்கொண்ட வாழ்வை காப்பாற்றி பிறருக்கும் நாமும் கொடையாக கொடுப்போம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.